ஓகே. நான் கர்மான்னு கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, போன ஜென்மத்தில பண்றது, இல்லாட்டி இந்த ஜென்மத்தில பண்ற பாவங்கள்லாம் வந்து நமக்கு திரும்பி வரும் நம்மளுக்கு. அதுதான் வந்து கர்மாவான்னு சொல்றாங்க. நீங்க எண்ணங்கள் சொல்லிட்டு வேற மாரி சொல்றீங்களே! புரியலையே எப்படி இல்ல. அதாவது நீங்க எங்க பிறந்தாலும், எப்ப பிறந்தாலும், போன ஜென்மத்தில பிறந்தாலும், இது என்ன சொல்லுவாங்கன்னா, புல்லாகி, புருடாகி, பூச்சாகி, மரமாகி, செடியாகி, பாம்பாகி இப்படின்னு சிவபுராணத்தில பாடுறாங்க. ம். அப்போ ஒவ்வொரு பிறவிகளும் நீங்க எடுத்துட்டு இருந்த பாவங்கள், அந்த ஜென்மத்தில நெனச்ச பாவங்கள், செய்த பாவங்கள், இது எல்லாம் சேர்ந்து இப்ப எங்க வந்திருக்குது? மனிதனுக்கு வந்திருக்குது. ம். அப்ப ஜென்மாந்திர ஜென்மாந்திரமா ஒரு தொடர்புல இருந்து நம்ம வந்தது. புரியுது. அத்தனை கர்மாவும் இங்க தான் வந்து இனத்துல குவியல்ல தங்கியிருக்குது. ஓகே. ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அதில என்ன சொன்னாலாம் பேசலாம். அதாவது மனித பிறப்புல தான் இந்த கர்மா நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அப்ப மறுபிறவியே இல்லாத யோகத்தை பெற முடியும்னு சொன்னாங்க. ம். அப்ப மறுபிறவி இல்லா பெருங்கடன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மறுபிறவி இல்லாம நம்ம வாழணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஆன்மாவ பிரிச்சு எடுத்துட்டு போகணும். நம்ம உயிரோட இருக்கும்போதே இந்த உடம்புலருந்து ஆன்மாவ நம்ம பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டோம்னா, நம்ம மறுபிறவி நமக்கு கிடையாது. புரியுது. அப்படி இல்லாம விட்டுட்டோம்னா, மீண்டும் இங்கேயே ஒரு உயிர்ல போய் இறங்கிரும். புரியுது. வேற ஏதாவது ஒரு ஜீவன்ல ஜீவனா? போய் இறங்கிரும். அப்ப என்ன ஆகும்? இன்னொரு பிறவி எடுக்கிற மாரி ஆயிரும். புரியுது. அதனால தான் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. மறுபிறவி இல்லா பெருவாழ்வுகளும் மனிதன்கிட்ட மட்டும் தான் உண்டு. மனிதன் தான் அந்த சக்திய வந்து உணர முடியும். ம். மற்ற எந்த ஜீவராசியிலும் உணர முடியாது. அதான் மனிதனுக்கு தான் மிகப்பெரிய நாணம் இருக்கு. புரியுது. அப்ப அந்த நாணம் எங்கேருந்து வருதுன்னா, நம்மளுடைய முதுகுத்தண்டு வழியா தான் வருது. ம். அப்ப முதுகுத்தண்டுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியே இருக்குது.